ஔவையாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 05 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்பச்சின். 05-01-2024 வெள்ளி. வாழ்க்கையின் அர்த்தம் தருணத்தை சார்ந்தது. ஒரு குறிப்பிட்ட துறையில் முன்னுக்கு வரவேண்டும் என்னும் ஒருவரது புகழ் ஆர்வமே உயராவலாகும். இதனை உனது தேரினை விண்ணுடன் பொறுத்து என்பார் R.W. எமர்சன். ஒருவரது வாழ்க்கை நிலையிலிருந்து மேம்பட்டு உயருமாறு ஓர் உள்ளுரைகிற சக்தி அவரை உந்திக் கொண்டே இருக்கும். கடின உழைப்பு, மன உறுதி, ஊக்கம் ஆகியவற்றின் வாயிலாக மகத்தானவற்றை சாதிக்குமாறு அது ஒருவருக்கு ஈடுபாட்டினை உண்டாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தை வரையறுத்து கொண்டு அதை அடைவதற்கு உயர் ஆவல் உதவுகிறது. நலம் பயக்கும் உயர் ஆவல் தன்னலமற்றது, ஆரவாரமற்றது, வீண் பெருமை இல்லாதது. அது மற்றவர் பால் அக்கறை கொண்டது. தனது குறிக்கோள், இலக்குகள் போன்றவற்றை அடைவதற்காக வேறொரு வீழ்ச்சியை நாடாதது. எல்லாரிடமும் இவ்வாறான நலம் பயக்கும் உயர் ஆவல் இருப்பதில்லை. எவர் இதனை எதிர்பார்த்த ஆவலுடன் எதிர்நோக்குகிறாரோ அவருக்குள் இதனை புகுத்த முடியும். இது ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற போராடுமாறு நம்மை உந்தி செயலாற்றுகிறது. தீர்மானிக்கும் மனம். பிரான்சிஸ் காட்சி ஒன்றில் அழகான அரண்மனை ஒன்றையும் அதில் நிறைய பல்வகை போர்க்கருவிகளையும் ஓர் அழகான மணப்பெண்ணையும் கண்டார். அதே கனவில் அவர் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டதோடு அவர் அங்கு கண்ட அனைத்தும் அவருக்கு வாக்களிக்கப்பட்டது. இவற்றால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டு மாவீரன் என்ற அந்தஸ்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள ஆடம்பரமாக தன்னை அணி செய்து கொண்டு அப்பூலியா செல்ல முயன்றார். தான் காட்சியில் கண்டவற்றை ஊனியல்பின்படி விளக்கம் கொடுக்க அவரது ஊனியல்பு அவரை தூண்டியது. ஆனால் அவற்றில் அதைவிட மகத்தான இறைஞானத்தின் செல்வம் உண்மையில் மறைந்திருக்கிறது. ஒரு இரவில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கையில் காட்சி ஒன்றில் அவர் எங்கே போகிறார் என்று இரண்டாம் முறையாக ஒருவரால் அக்கறையோடு கேட்கப்பட்டார். அவரும் தன் திட்டத்தை விளக்கி தான் ஓர் மாவீரன் என்ற அந்தஸ்தை பெற அப்பூலியா சென்று கொண்டிருப்பதாக கூறினார். அக்குரல் ஆர்வத்துடன் அடுத்த வினா எழுப்பி, யார் உனக்கு அதிகமாய் நன்மை செய்ய இயலும், பணியாளனா தலைவரா என்று கேட்டது. பிரான்சிஸ் அதற்கு தலைவரே என்று பதிலளித்தார். பின் எதற்காக நீ தலைவரை தேடாமல் பணியாளரை தேடுகிறாய் என்றது. பிரான்சிஸ் அதற்கு, ஆண்டவரை, நான் என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு, உன் பிறந்த இடத்திற்கு செல், ஏனெனில் நான் உன் கனவை அருள்வாழ்வு வழியில் நிறைவேற்றுவேன் என்று பதிலளித்தார். அவர் காலம் தாழ்த்தாது கீழ்ப்படுதலின் எடுத்துக்காட்டாக விளங்கி உடனே ஊர் திரும்பினார். அடிமையாக இருப்பதை உடல் தீர்மானிப்பதில்லை, மனமே தீர்மானிக்கிறது. மனம் சுருங்குகிற போது உடல் கூனி குறுகுகிறது. தன் சொந்த விருப்பத்தை கைவிட்டு சவுலாக இருந்த அவர் பவுலாக மாறினார். பவுல் தரையில் தூக்கி எறியப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டது அவருக்கு ஆறுதலின் வார்த்தைகளாகவும் தெய்வீக அந்தஸ்தின் பலன் அளித்தது. அவரிடத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஒருவித
மகிழ்ச்சியை கண்டு வியப்புற்ற பலருக்கு தான் ஒரு உயர்ந்த இளவரசன் ஆகப் போவதாக அவர் கூறினார். காய் நகர்த்தல். வாழ்க்கையின் அர்த்தம் மனிதனுக்கு மனிதன், நாளுக்கு நாள், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மாறுபடுவதாய் உள்ளது. எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கை அர்த்தம் என்பது பொதுவான ஒன்றாக இல்லாமல் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் ஒரு தருணத்தை பொறுத்த ஒன்றாகவே உள்ளது. இந்த கேள்வியை பொதுவான முறையில் கேட்பதென்பது ஒரு சதுரங்க ஆட்டக்காரரை உலகத்திலேயே சிறந்த காய் நகர்த்தல் எது என்று கேட்பதற்கு ஒப்பாகும். எனவே சதுரங்க ஆட்டத்தில் நல்ல காய் நகர்த்தல் என்பது ஆட்டத்தில் குறிப்பிட்ட சூழலையும் எதிரியின் ஆளுமை திறனையும் பொறுத்ததாகவே உள்ளது. இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்துவதாகவே உள்ளது. வாழ்க்கைக்கு மறைபொருளான புலனாகாத ஓர் அர்த்தத்தை ஒருவர் தேடக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை தொழிலை பெற்றிருக்கிறார்கள் அல்லது தங்களுக்கென்று ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஒரு வாழ்க்கை பணி திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்களை தவிர வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. இதை நிறைவேற்ற மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்க்கை கிடைக்காது. ஒவ்வொருடைய பணியும் தனி சிறப்புடையதாக உள்ளது. அதை நிறைவேற்ற அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். வாழ்வின் உள்ளியல்பு. வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலும் மனிதனுக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவாலாகவே உள்ளது. தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளையும் அவனுக்கு வழங்குகிறது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்வி திருப்பப்படலாம். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று ஒரு மனிதன் கேட்கக்கூடாது. இந்த கேள்வி அவனை நோக்கி கேட்கப்படுவதாக உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையால் கேட்கப்படுகிறான். அவன் தன் வாழ்க்கைக்கு பதில் அளிப்பது அவனது சொந்த வாழ்க்கைக்கு பதில் அளிப்பதாகும். பொறுப்புணர்வு அவன் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். எனவே பொறுப்புணர்வே வாழ்வின் உள்ளியல்பாக அல்லது சாரமாக இருக்கிறது. வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைத்தான் மற்றவர்களுக்கும் வலிமை தருகிறது. சுய நன்மதிப்பு உள்ளவராக இருங்கள். உங்கள் சுய நன்மதிப்பு எத்தனை உயர்வானதோ உங்கள் வாழ்வும் அத்துணை உயர்வானதாக விளங்கும். உங்கள் அனுமதி இல்லாமல் எவராலும் உங்களை வீழ்த்த முடியாது. நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.